வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வெண்ணிலவன். என் தமிழ் கலாச்சாரத்துக்கும், என் தமிழ் பண்பாட்டிற்கும், என் தமிழ் இனத்திற்கும், என் தொப்புள் குடி உறவான என் ஈழ மக்களுக்கும் எவன் ஒருவன் துரோகம் நினைக்கிறானோ, எவன் ஒருவன் இழிவுபடுத்தும் என்று செயல்பாடுகளை செய்கிறானோ அவன் என்னோட எதிரியாகவே கருதப்படுவான். அந்த வகையில் அர்ச்சனா ராமநாதன் என்னோட எதிரியாகவே கருதப்படுகிறான். ஏனென்றால் நேற்று சுற்றுப்பயணம் முடித்துக்கொண்டு இங்கிருந்து இலங்கை நாட்டுக்கு சென்றவுடன் பாராளுமன்றத்தில் ஒரு ரவுடி பையன் மாரி அந்த நாய் ஒரு ரவுடி பையன் மாதிரி கொலை மிட்டல் விடுறான். ஏன் அவனை நாயின்னு சொல்றேன்னு நாயோட ரொம்ப கேவலமானவன். கருணா அப்படின்ற ஒரு ஆளு தான் தமிழின துரோகியா இருந்தாலும் நாங்க பார்த்தேன். அதுக்கு அடுத்தது இந்த நாய் தான் தமிழின துரோகி. அதாவது இவன் சொல்றான் சீமானை பத்தி, அவங்களோட அதாவது என் ஈழ மக்களோட வழிகளையும் வேதனைகளையும் வச்சுதான் இங்க அரசியல் செய்யறாரு சீமான் அப்படின்றான். அட நாயே, நல்லா தெரிஞ்சுக்கோ, வேலுப்பிள்ளை பிரபாகரனை தலைவராக கொண்டுதான் இந்த நாம் தமிழர் கட்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட கடந்து வந்த பாதைகளையும் வழிகளையும் அவர் கடைபிடித்த வாழ்வில் கடைபிடித்த நெறிமுறைகளையும் அதை பத்தி தான் நாங்க பேசி அவரை போல நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? எங்கள் தொப்புள்கொடி உறவுகள் 4ஆம் ஈழ யுத்தம் நடந்தப்போ எவ்வளவு வழிகள் வேதனைகளும் சுமந்து வந்தாங்க, இப்பயும் எவ்வளவு வழிகள் வேதனையும் சுமந்துகிட்டு இருக்காங்க, அதை பத்தி தான் பேசுவோம். இது முழுக்க முழுக்க என் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, புரியுதா? அதை பத்தி தான் பேசாம ஒப்பனை பத்தியா பேசுவான். ஒப்பன் ஒரு இன துரோகி. யாரு? ராமநாதன். அவர் ஒரு காவல் அதிகாரியா வேலை பணியாற்றிக் கொண்டு இருக்கிறப்போ விடுதலை புலி இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்காரு. வலிமையா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் கண்டிச்சிருக்காரு. அப்போ உங்க அப்பா ஒரு துரோகி, கருணா ஒரு துரோகி, கருணாக்கு அடுத்தது நீ ஒரு தமிழின துரோகி, நமல் ராஜபக்சே அவர் தான் என்னோட தாய் தந்தைன்னு சொல்ற. நீ எவ்வளவு பெரிய இன துரோகியா இருப்ப? நமல் ராஜபக்சே அப்பா ராஜபக்சே அவரு ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ஒரு நெறியாளர் கேட்கிறாரு, இந்தியா உங்களுக்கு இந்த 4ஆம் ஈழ யுத்தத்துல உதவிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. The Indian government helpful to you, sir, in the final war? Everybody, not only the Indian government, the other governments help us. அதுல என்ன சொல்றாரு? இந்தியாவும் இன்னும் பல நாடுகள் எங்களுக்கு இந்த 4ஆம் ஈழ யுத்தத்துல உதவினது அப்படின்னு சொல்றாரு. நாயே, எங்களை தோக்கடிச்சது நம்பிக்கை துரோகத்தாலையும் பல நரிகளோட கூட்டத்தால தான் எங்களை தோக்கடிச்சே தவிர நேருக்கு நேர் நின்று எங்களை தோக்கடிச்சிருக்க முடியாது. ஆனா சொல்றேன் நாயே, உன் நாட்டிலேயே உன்னை பத்தி கழுவி ஊத்துறாங்க நாயே. அதனால இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை ஈடுபடாத நாயே. இங்க நீ சொல்ற துப்பாக்கி இருந்தா சுட்டுருவனே, நீ இந்த தமிழ்நாட்டில இருந்து போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி நினைச்சுக்க, உன்னால பிளைட்டே பிடிச்சிருக்க முடியாது நாயே. இங்கே உன்னை மன்னிப்பு கேட்டு மண்டிட்டு தான் உன்னை நாங்க அனுப்பிச்சிருப்போம் நாயே. என் தமிழ் உறவுகளுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், நல்ல ஒரு சிந்தனையாளர்களா இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது முக்கியமானது. திரை கவர்ச்சிக்கு அடிமையா போகாதீங்க. அடிமையா போய் ஒருத்தர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டீங்க, அவர் ஆட்சியை நடத்துன்ற பேர்ல டெய்லியும் வீடியோ போட்டுட்டு இருக்காரு தவிர அவர் ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்றது இன்னொரு 6 மாதம் காலம் போனாதான் தெரியும். அவரை நான் குறை சொல்லல, அவருக்கு இன்னும் திறமைகள் இருந்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். திறமைகள் இருக்கிற ஏகப்பட்ட தலைவர்கள் என் தமிழ்நாட்டில் அரசியல்ல இருக்காங்க. யாரும் சொல்ல போனா திரு அந்தோணி ராமதாஸ், அவர் ஒவ்வொரு வாட்டியும் நிழல் அறிக்கை கொடுப்பாங்க. சரிங்களா? அது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒன்று திரு அண்ணாமலை IPS, அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு புள்ளி விவரங்களும் மிக துல்லியமாக இருக்கும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அவர் மிக சிறந்த தெளிவான நோக்கத்துடன் எதிர்கால திட்டத்துடன் இருக்கிற ஒரு அரசியல்வாதி. இவர்களோட உன்னால போட்டி போட முடியுமா? உன்னோட நடிப்பு திறமையால மட்டுமே தான் நீங்க இந்த நாட்டை ஆள வந்திருக்கீங்களே தவிர திறமையால 1% கூட நாட்டை ஆள வரல. அது புரிஞ்சுக்கிங்க. என் தமிழ் மக்கள் மீண்டும் திரைக்கவர்ச்சிக்கு போகாமல் நல்ல சிந்தனையாளராக செயல்பட்டு நல்ல ஒரு தலைவரை வருங்காலத்தில் தீர்மானிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் விடுகிறேன். நன்றி, வணக்கம்.